இது மலையக மக்களின் 200 வருட மறைக்கப்பட்ட வரலாறு குறித்த மிகச் சுருக்கமான ஓர் அலசல். நாம 1823ஆம் வருஷத்துக்கு பின்னோக்கி போவோம். உள்ளூர் மக்கள் மலைப்பகுதி தோட்ட வேலைகளுக்கு வர தயங்கி அந்த நேரத்துல ஹென்றி பர்ட் அப்படிங்கிறவரு கம்பளையில ஒரு காஃபி தோட்டத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்காக இந்தியாவிலிருந்து முதன்முதலா அழைத்து வரப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 150 தொழிலாளர்கள் மட்டும்தாங்க. பிரித்தானிய ஆட்சியில உள்நாட்டு வருமானம் ரொம்பவே பற்றாக்குறையா இருந்தப்போ டம்பதன்ம மாதிரியான தோட்டங்களில் கொழுந்து பறித்த உழைப்பாளர்களின் வியர்வைதான் அந்த பெரிய பிரிட்டிஷ் கஜானாவையே முழுமையா நிரப்புச்சு. ஆனா அரசையே வாழ வச்ச அந்த மக்களின் சொந்த கைகள் பல தசாப்தங்களா எந்த உரிமையும் இல்லாம வெறும் கைகளாகவே நின்னதுதான் இங்க பெரும் சோகம். தோட்டங்களில் காலரா நோய் வேகமா பரவியப்போ உயிர் பிழைக்க பல தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தப்பியோடி கரையோர பகுதிகளுக்கு போனாங்க. திரும்பவும் தோட்டங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களோங்கிற பயத்திலையும் புதிய வேலை வாய்ப்புகளுக்காகவும் தங்களை கரையோர சிங்களர்களா மாத்திக்கிட்டு உள்ளூர் மக்களோட இரண்டர கலக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. மறைக்கப்பட்ட இந்த உழைக்கும் கரங்களின் வரலாற்றை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது.